குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக குடும்ப மின்னணு அட்டை எனப்படும் ஸ்மார்ட் கார்டுகள் விநியோகிக்கும் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் கடந்த 8 ஆண்டுகளாக ரேஷன் கார்டுகளில் உள்தாள் ஒட்டும் பணி நடைபெற்று வந்தது. புதிய குடும்ப அட்டைகள் எப்பொழுது வழங்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்து வந்த நிலையில் குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக குடும்ப மின்னணு அட்டைகள் எனப்படும் ஸ்மார்ட் கார்டுகளை வழங்க தமிழக அரசு முடிவு செய்தது. 330 கோடி ரூபாய் செலவில் அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஸ்மார்ட் கார்டுகள் விநியோகிக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஸ்மார்ட் கார்டுகளை விநியோகிக்கும் பணியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூரில் நடைபெற்ற விழாவில் தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் கார்டுகள் விநியோகிக்கும் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை தமிழகத்திலே தொடர்ந்து செயல்படுத்தும். பொது விநியோக திட்டத்தை மேலும் செம்மைப்படுத்தும் நோக்கில் 330 கோடி ரூபாய் செலவில் 1,89,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து காணொலி மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் பணியும் தொடங்கி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அத்துறையின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆதார் எண், தொலைபேசி எண் உள்ளிட்டவற்றுடன் ரகசிய குறியீடு அடங்கிய இந்த ஸ்மார்ட் கார்டு திட்டத்தின் மூலம் நியாய விலைக் கடைகளில் உணவுப் பொருட்கள் வழங்குவதில் முறைகேடுகள் தடுக்கப்படும் என நிகழ்ச்சியில் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். 2011 வந்த பிறகு 30 ரூபாய்க்கு துவரம் பருப்பு வெளியே எவ்வளவு 110 ரூபா, 120 ரூபா, 180 ரூபா, 190 ரூபா, 200 ரூபாய்க்கு போச்சு. அப்பவும் 30 ரூபாய்க்கு கொடுத்த அம்மா புரட்சி தலைவி அம்மா. எனவே மானியத்தை மத்திய அரசு சர்க்கார் நிறுத்திய பிறகும் அதற்காக நிதி வழங்கிய எங்களுடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அம்மாவுடைய திட்டங்கள் இன்றைக்கு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம்.